இந்த மூட்டை ஃபுல்லாக மளிகை பொருளாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்ப்போம். மளிகை பொருள் லிஸ்ட்டு நம்ம கையில் இருக்குது. தன்ஷி தான் இப்போ ஓப்பன் பண்ணுவான். தயிர் சாதம், லெமன் சாதம், சக்கரை சாதம், வெஜிடபிள் பிரியாணி, சுண்டல் 5 ஐட்டம் நாளைக்கு 400 பேருக்கு அன்னதானம் கொடுக்க போகிறோம். நாளைக்கு சமைக்கிறவங்க வந்து கேட்கும்போது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான். பில்லில் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு இப்போ இன்னொரு டைம் செக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எங்கே கிளம்பியிருக்கீங்க? ஊருக்கு போகிறோம். கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 இருக்குமா, 4:45 இருக்கும். ஊருக்கு இப்போ கிளம்பியாச்சு. இந்த கட்டைப்பையில் துணி எடுத்துக்கிட்டோம். 2 பேரும் சொட்டர் போட்டாச்சு. போகிறதுலே பாதியில் கண்டிப்பாக பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். கிளம்பலாமா? கேட்டை போய் ஓப்பன் பண்ணு தர்ஷன். தன்ஷி ஃப்ராகு, தர்ஷன் பேண்ட்டு, ஒரு டிஷர்ட். ஓகே, வண்டி எடுக்கலாம். நான் எப்பயும் போல் யூனிஃபார்ம் மாதிரி ஒரே ட்ரெஸ். இப்போ பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து ஒரு 4:30 மணி போல் வண்டி எடுத்தோம். இங்கே கரெக்டாக ஒரு 6 மணி போல் வந்தாச்சு. தர்ஷனை பிடிக்கவே முடியல. ஆமாம், ரித்திஷ் ரித்திக்லாம் நேத்தியாக வந்துட்டாங்க. ஸ்வேதா வந்துட்டா. ஹாய் சொல்ல ஸ்வேதா. ஸ்வேதாவும் நேத்தியாக வந்துட்டாங்க. நாங்கள் தான் இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கோம். ஸோ இப்போ நைட்டு டின்னர் வந்து இங்கே தான் சாப்பிட போகிறோம். சிக்கன் கிரேவி வேறு லெவலில் அங்கே குக் ஆகிட்டுருக்கு. சிக்கன் 65 வந்ததுமே சாப்பிட்டாச்சு. ஒரு எலும்பு கூட மிச்சம் இல்லை. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பசங்க வைக்கவே இல்லை, சாப்பிட்டாங்க. ரித்திக், தர்ஷன், ரித்திஷ் எல்லாரும் வந்து ஹாய் சொல்லுங்க. எல்லாம் இப்போ லீவில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்துருக்கோம். இன்னும் அக்கா தான் வரல, அவங்க நாளைக்கு வருவாங்க. என்ன எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க போல வேற லெவலில் ஜாலியாக அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரித்திக் எங்க? ரித்திக் வா. எங்கே இருக்கான்? ஃப்ரெண்ட், அம்மா வந்து ஆனுவல் டே அன்னைக்கு மருதாணி வச்சு விட்டாங்க பாருங்க. ஆனுவல் டே அன்னைக்கு இல்லை, ஆனுவல் டே முதல் நாள் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமாம், அது காட்டு. இது மருதாணி இல்லை, கோனு. ஆமாம், இது கோன். மருதாணி வந்து வைக்கல, மருதாணி வந்து வீணா போயிடுச்சு. ஓகே, நைட் என்ன சாப்பிட்லான்ட்டு போய் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஆல்ரெடி வந்தது 65 சாப்பிட்டாச்சு. சிக்கன் கிரேவியும் தோசையும். ஈரல் கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈரல் தன்ஷிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குலாம் பிடிக்காது. கிச்சன்லாம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. அம்மா வந்து உளுத்தஞ்செடி அறுத்துக்கிட்டு கொல்லையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கிச்சன்லாம் கஜ கஜன்னு இருக்கு. அவங்க இப்போது வயலில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சீசன், உளுத்தஞ்செடிலாம் இருக்கிற சீசன். இப்போ தன்ஷி 2 தோசை போட்டிருக்கா. நல்லா ஈரலாக பார்த்து ஈரெல்லாம் பார்த்து எடுக்கிற பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்றோம். எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் 2 தோசை 1 தோசை தான், அதுக்கு மேலெலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. டைம் கரெக்டாக 8:30 மணி. அம்மா வீட்டில் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் தோசை, சிக்கன் கிரேவி. 65 ஈவினிங்கே சாப்பிட்டாச்சு. அது இங்கே பாருங்க, சீரியல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. தங்கச்சிக்கு இன்னைக்கு பூ இன்னைக்கு வச்சா நேற்று வச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இங்கே பாதி பேர் படுக்க போகிறாங்க. உள்ளார பெட்டில் பாதி பேர் படுக்க போகிறோம். யாரும் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கல. சரி சாப்பிடுங்க, எடுத்துகிட்டு வரோம். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. நானும் ஸ்வேதாவும் இப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக ஸ்வேதாவுக்கு 1 தோசை, எனக்கு 1 தோசை, கறி குழம்பு. எனக்கு 1 தோசை போதும். ஏன்னா வந்ததும் சிக்கன் 65 நிறைய சாப்பிட்டாச்சு. அதனால் வயிறு ஃபுல்லாக இருக்கு. உனக்கு தோசையே வேணாமா? அப்படியே வெறும் குழம்பு ஊற்றிக்கலாம். பாருங்க, அம்மா செஞ்ச சிக்கன் கிரேவி, தோசை வித் சிக்கன் கிரேவி. நைட்டுக்கு டின்னர் தோசை சிக்கன் கிரேவி தான் இப்போ சாப்பிட போகிறோம். பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. 1 தோசை போதுமே ஸ்வேதா? சரி சாப்பிடு. நைட்டுக்கு டின்னர் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டுக்கு டின்னர் தோசை சிக்கன் குழம்பு ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. நாளைக்கு தைப்பூசம்.
தைப்பூசம் முதல் நாள் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு தைப்பூசத்துக்கு நம்ம வீட்டில இருந்து ஒரு 400 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக மளிகை பொருள் அப்பாவும் அம்மாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சாப்பாடு 5 வகையான சாப்பாடு வந்து நாளைக்கு 400 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், சக்கரை சாதம், வெஜிடபிள் பிரியாணி, சுண்டல் 5 ஐட்டம் நாளைக்கு 400 பேருக்கு அன்னதானம் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் தைப்பூசம் அதுவுமா நம்ம ஊரில் இருக்கிற மாரியம்மன் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அம்மாவும் அப்பாவும் ஸ்பெஷலாக அன்னதானம் கொடுக்குறாங்க. எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் விளாகில் அப்டேட்டில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கியிருக்காங்கன்னு அதுவும் பார்க்கலாம். மூட்டை இங்கே இருக்குது பாருங்க. இந்த மூட்டை ஃபுல்லாக மளிகை பொருளாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்ப்போம். மளிகை பொருள் லிஸ்ட்டு நம்ம கையில் இருக்குது. தன்ஷி தான் இப்போ ஓப்பன் பண்ணுவான். மொத்தம் 7000 சம்திங் கிட்டத்தட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 7000 8000 நினைக்கிறேன். வெங்கடேஸ்வராவில் நம்ம பொன்னேரியில் இருக்குது பார்த்தீங்களா, வெங்கடேஸ்வரா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து மளிகை பொருள் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ தன்ஷி தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். இந்த மூட்டையில் என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே பாருங்க பிளேட்டு தான் நிறையா இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சிருமா. இது வந்து ரொம்ப பெரிய கட்டாக இருக்குது. மொத்த மளிகை பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள். இந்த பொருளோட ரேட்டு வந்து நம்ம பார்க்கலாம். பில்லு வந்து நம்ம கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சின்ன பில்லை பார்க்கலாம். 1 லிட்டர் பாக்கெட் கோல்டு வின்னர் மொத்தம் 8 பாக்கெட் வாங்கியிருக்கோம். 167 ரூபா 1 லிட்டர். மொத்த அமௌண்ட் பாருங்கள் 1336 ரூபாய்க்கு நம்ம 8 பாக்கெட் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் பாக்கெட் வாங்கியிருக்கோம். அடுத்து கொண்டக்கடலை 1 கிலோ 127 ரூபா, 4 கிலோ நம்ம 508 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அங்கே இருக்குது பாருங்கள். மஞ்சள் தூள், சோம்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா, இங்கே வாங்கியிருக்கிற ஐட்டம் எல்லாமே இந்த பில்லில் இருக்குது. ஆக்சுவலி பில்லு போடும்போதே எல்லாமே நமக்கு செக் பண்ணி தான் பொருளே கொடுப்பாங்க. இந்த சைடு பாருங்கள் கல் உப்பு, அரிசி பாருங்கள், துளசி அரிசி தான் வாங்கியிருக்கிறாங்க. 2200 ரூபா ஒரு சிப்பம் துளசி அரிசி தான் இந்த டைம் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து சின்ன சின்ன ஐட்டம் தான். பெரிய ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. பெரிய ஐட்டம் வந்து ஆயில், அரிசி, நெக்ஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை. பிளேட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள். பிளேட் வந்து 12 பீஸ் நம்ம வாங்கியிருக்கோம். 560 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். மற்றது எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம் தான். வெல்லம் இருக்குது. வெல்லம் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். வெல்லம் வந்து 4 கிலோ வாங்கியிருக்காங்க. 220 ரூபா. முந்திரி 77, திராட்சை 54, பூண்டு 292, பிளேட் வந்து 560. ஸோ மொத்த பில்லு இவ்வளோ தான். மொத்தமாக நம்ம வாங்கியிருக்கிற மளிகை பொருளோட ரேட்டு 9000 சம்திங் கண்டிப்பாக வரும். 3 பில்லு இருக்குது, நான் கால்குலேட் பண்ணலை. குத்து மதிப்பாக ஒரு 9000 வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக மளிகை பொருள் இவ்வளோ தான் நம்ம வாங்கியிருக்கோம். பிளேட்டும் வாங்கியாச்சு. வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், லெமன் சாதம், சக்கரை சாதம், கொண்டக்கடலை. நாளைக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக 5 வகையான சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. லாஸ்ட்டாக மளிகை பொருளை பாருங்கள். இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து நான் திரும்பி மூட்டையில் கட்டி வச்சுருவேன். நாளைக்கு சமைக்கிறவங்க வந்து கேட்கும்போது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான். பில்லில் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு இப்போ இன்னொரு டைம் செக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நாளைக்கு தைப்பூசத்துக்கு அன்னதானம் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் எல்லாமே இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த விளாகில் அன்னதான வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.